அதன் விளைவு மிகவும் மோசமாக இருக்கும். இதுவே நான் உனக்கு தரப்போகும் இறுதி எச்சரிக்கையாகும் திதி. மகாதேவா, மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஒருவர் தனது கோபத்தினால் தனது அறிவையே இழந்து விடுகிறார்களே. ஆம் கௌரி, இதனாலேயே ஜோதிர்லிங்கங்களை நிறுவ வேண்டியதன் அவசியம் ஏற்பட்டது கௌரி. ஆனால் தந்தையே, நாம் தான் இங்கே தாயாரை தேடி வந்து விட்டோம். இனி நாம் நம்முடைய அடுத்த ஜோதிர்லிங்கத்தை எங்கு நாம் அமைக்க வேண்டும்? அவ்விடத்தை நாம் அடைந்து விட்டோம் கணேசா. இந்த இடம் தாயே, தாயே, தங்களை முதன்முறையாக கண்ட பொழுது ஏற்பட்ட அதே அனுபவமே இப்பொழுது அனைவரையும் கண்ட பொழுது ஏற்படுகிறது. மன்னிக்க வேண்டும். ஆனால் தாங்கள் யார்? என்னை நானே தங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நான் தாயின் ஒரு பக்தை ஆவேன். நீ எப்பொழுதுமே பக்தியோடுதானே இருப்பாய். எனினும் பார்வதி தேவியை சந்தித்த பிறகு நீ ஒரு தேவியாகவும் தோன்றுகிறாய். தாருகா தேவி. நான் இவ்விடத்திற்கு வந்ததும் இந்த இடத்துடன் தாயாருக்கு மட்டும் தொடர்பல்ல, தந்தையாருக்கும் தொடர்புண்டு என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. அதனால்தான் இந்த இடத்தில் இத்தனை நாகங்கள் உள்ளது, இல்லையா தந்தையே? ஆம் விநாயகா. மகா காளி என் கணவன் மீது நான் வைத்திருந்த மூட நம்பிக்கையிலிருந்து என்னை விடுவித்து விட்டார். மகாதேவரோ பால பைரவராக அவதரித்து என் இல்லத்தையும் இந்த வனத்தையும் காத்தார். அதனால் மகாதேவரின் வடிவங்களாக இங்கு நாகங்கள் பூஜிக்கப்படுகிறது. ஏனெனில் நாகம் மகாதேவருக்கு பிரியமானதல்லவா? தாருகாவனத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஜோதிர்லிங்கம் நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கப்படும். இந்த இடமானது ஒரு பெண்ணிற்கு மதிப்பளித்த இடமாகும். அவளது சக்தி உருவான இடமாகும். ஆகையினால் எதிர்காலத்தில் இந்த இடத்திற்கு எந்த ஒரு நபர் பெண்களின் மீது நன்மதிப்புடன் இங்கு வந்தால் அவரது உள் உணர்வும் சக்தியும் அதை போலவே நன்மையுடன் விளங்கும். தீய சக்திகளை கொண்டு திதி விபரீதங்களை விளைவிப்பதற்கு முன்பு வேறு ஒரு தீய சக்தியானது அவளை சந்திக்கப் போகிறது கௌரி.